அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். நேற்று 22 மே என்னென்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நியூஸ் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். நேற்று வீடியோட தொடர்ச்சி தான் இது. ஸோ நம்ம வீடியோ முழுக்க நம்ம சேனல் முழுக்க ஒரு நியூஸ் சேனல், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க செய்தி சேனல் தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்திகளில் நியூஸில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் முடிவெடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்கள்கிட்ட பகிர்றேன். இது ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். இதுக்கு அர்த்தம் நான் சொல்கிறேன் எல்லாமே தவறான செய்திங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. சில தவறுகள் அங்கங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அதுமாரி நம்ம சேனல் வந்து முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது பங்கு. நேற்று நம்ம பவர்கேட்டோட டிவிடெண்டை பார்த்துருந்தோம். அதான் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் 3 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு, ஒரு யூனிட்டுக்கு. ஸோ இவங்க ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 254 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் குவார்டர் ரெண்டுலேயுமே சூப்பரான ரிசல்ட்டு தான் இருக்குது. இயரில் 70% வந்திருக்கு, குவார்டரில் 11% வந்திருக்கு. பிஜி யூனிட்டோட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது நண்பர் ஒரு கேட்டிருந்தாரு, எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். இவங்க கான்பேஸ் 264 10 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 66% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, குவார்டரில் 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரொம்ப டவுன் ஆயிருக்கு. இந்த காரணத்தினால ப்ராஃபிட் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு. ஸோ வருத்தமான விஷயம் தான் ஷேர் ஹோல்டராக இருக்கும்போது. அடுத்து எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கான்பே குவார்டர்லி ரிசல்ட்டு 5 கோடியே 44 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 58% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒப்பிட்டு பார்க்கும்போது போன குவார்டரில் பண்ணதோட இப்போ பாதி தான் பண்ணியிருக்காங்க. அதே குவார்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. ஏன்னா போன குவார்டரில் வெறும் 81 லட்சம் தான் பண்ணாங்க, இப்போ 5 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டரில் 571 வந்திருக்கு. ஸோ குவார்டரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது எவரெஸ்ட் இந்தியாவோடது. பட் இயரில் ரொம்ப டவுனு. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா 50 பைசா. கரண்ட் ப்ரைஸ் 1152, டிவிடெண்ட் 4%. செக்டர் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. விம்பிளாஸ்ட் லிமிடெட் 16 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 30%, குவார்டரில் 26%. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் சொல்லணும். ஏன்னா இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே ஓரளவுக்கு சேம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க விம்பிளாஸ்ட். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 10 ரூபா. கரண்ட் ப்ரைஸ் 531, டிவிடெண்ட் 1.25%. இதற்கான ரெக்கார்டு வந்து 2 ஆகஸ்ட்டு. செக்டர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் கன்சூமரில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க விம்பிளாஸ்ட். இண்டோ அமைன்ஸ் லிமிடெட் 131 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 4% அதிகம். செக்டர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஹெச்இஜி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 2516, 22 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தந்திருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1% வருது. செக்டர் எலக்ட்ரோராட்ஸ் ரெஃபேக்டர்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பிர்லா ப்ரெசிஷன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 65, 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 3.25%. இது 50 பைசாங்கிறது ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா வழக்கமாக 5 பைசா தான் தருவாங்க. இந்த தடவை 50 பைசான்னு போட்டிருக்காங்க. நானும் செக் பண்ணதில் 50 பைசா மட்டும் தான் தெரியுது. அவங்க பர்சன்டேஜ் போடலை. ஸோ 50 பைசா தான் இருக்கும். அப்படி இல்லைனா 5 பைசா இருக்கலாம். நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1942, 3 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 4% குறைவாக இருக்குது. செக்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட்டு 2722 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இயரில் 15%, குவார்டரில் 4% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டாக இருக்குது. இயரில் குவார்டரில் ஃப்ளாட்டான ரிசல்ட் மாதிரி தான் இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 10 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 2436. இதற்கான ரெக்கார்டு எக்ஸ்டேட் இன்னும் வெளிவரல. கூடிய வரையில் உடனே எதிர்பார்ப்போம். டிவிடெண்ட் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா 6% வருது. செக்டர் வந்து சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் லிமிடெட் 69 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட்டு. இயரில் 73%, குவார்டரில் 262%. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் லிமிடெட் நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 20 பைசா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500. ஸோ 20 பைசா டிவிடெண்டாக தராங்க. பட் இது 2500க்கு 20 பைசா கிடையாது. ஸ்பிரிட் அறிவிச்சிருக்காங்க 1:10. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. 10 ஒன்றா மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகும். அந்த ஸ்பிட் ஆனதுக்கப்புறம் அந்த ஷேருக்கு தான் இவங்க வந்து 20 பைசா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா 2 ரூபான்னு கணக்கு பண்ணலாம். ஸோ 2 ரூபா இப்போதைக்கு ப்ரைஸுக்கு, ஸ்பிட்டுக்கு அப்புறம் 20 பைசா ஒரு ஸ்டாக்குக்கு அவங்க டிவிடெண்டாக தராங்க. இதற்கான ரெக்கார்டட் எக்ஸ்டேட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கூடிய விரைவில் வரும். செக்டார் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்பாலாஜிக் டெக்ஸைஸ் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட்டு 1 கோடியே 18 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் ஒரு 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டரில் 25% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. என்ன தான் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு.
ஸோ நல்லா ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிசல் டவுனாக தான் இருக்குது. பட் நல்ல ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக போன டிசம்பரில் தான் போனஸ் கொடுத்தாங்க, திரும்ப ஒரு போனஸ் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு இதுக்கு முன்னாடி 2022 போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலராக போனஸ் கொடுக்குற கம்பெனியாக இருக்காங்க. பட் ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பார்த்தா அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 329, 14:48 டிவிடெண்ட் போனஸ் தராங்க. அதாவது 48 ஷேர் வச்சுருந்தா நம்மளுக்கு இந்த 14 ஷேர் போனஸ் தருவாங்க. ஸோ 48 ஷேர் வச்சுருந்தா நமக்கு 14 ஷேர் போனஸாக கிடைக்கும். ஸோ இதற்கான ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, நேற்று தான் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். செக்டார் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்ஸ்ட்ரக்டிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக வரும். டிவிடெண்ட் இது வரைக்கும் தரவே இல்லை, போனஸ் அதிகம் தராங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போனஸ் கொடுக்குற மாதிரி கம்பெனியாக இருக்காங்க கடந்த 2-3 வருஷமாக. அடுத்து நான் பார்க்கும்போது அப்கமிங் போர்ட் ஆஃப் டேட்டாஸ் மீட்டிங் மே கன்சிடர் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. கொடுப்பாங்களாங்கிறது உறுதி கிடையாது. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த்கேர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 355, 28 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. அதை ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு நல்ல ஒரு பெரிய டிவிடெண்ட் கொடுத்தாங்க, அது ஸ்பெஷல் டிவிடெண்ட் 118 ரூபா. ஸோ அந்த டிவிடெண்ட் கொடுக்கலாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது ஸ்பெஷல் டிவிடெண்ட். இது வந்து ஒரு நார்மலான டிவிடெண்ட் தான் கொடுப்பாங்க, அது என்னங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். செக்டார் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஆஸ்டர் டிஎம் ஹெல்த்கேர். ஏவிடி நேச்சுரல் ப்ராடக்ட் லிமிடெட் 90 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 29 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிக்கிறாங்க. செக்டர் அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 30 பைசாலேருந்து 40 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். 30 பைசா இந்த வருஷம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு ஒரு 30லேருந்து 40 பைசாவும் எதிர்பார்க்கலாம். ஸோ வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க நம்ம ஏவிடி நேச்சுரல் ப்ராடக்ட். கேசிபி சுகர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் 36 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 29 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்காங்க. செக்டர் சுகரில் இருக்காங்க. 20 பைசாவில் 10 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கோரலி இந்தியா இன் ஃபைனான்ஸ் அண்ட் ஹவுசிங் லிமிடெட் 53 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 29 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட்டு அறிவிக்கிறாங்க. செக்டர் டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. 30 பைசாலேருந்து 20 பைசா வரைக்கும் டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே பெனி ஸ்டாக் தான். பெனி ஸ்டாக்குங்கிறது ரிஸ்க் தான், அது உங்களுக்கு தெரிஞ்சதான், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா டெய்லி 2 வீடியோ போடுறேன்னு நினைக்கலாம். பட் சில சூழ்நிலைனால இப்போ டைம் இருக்கனால, காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் எஞ்சிக்க வேண்டிய வேலை இருக்கனால 2 வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய ஈவினிங்காக நிறைய நியூஸ் வருது, நிறைய நியூஸ் மிஸ் ஆயிடுது. ஸோ அதுக்காண்டி 2 வீடியோ போடுறதுக்கான ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெகுலராக போடணும்னு சொல்ல முடியாது, பட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்பப்போ மேபி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.